இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஜாலரப்பம் தான் செய்ய போகிறோம். வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்தில் வீட்டில் மைதா மாவு வச்சுருந்தீங்கன்னா ஒரு டைம் இந்த ஜாலரப்பம் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, முட்டை குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது செய்கிறது ரொம்ப சுலபந்தான். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாலரப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் அளவு கிடையாது. ஏன்னா உங்கள் மைதா மாவு குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் தேங்காய் பால் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நான் கலருக்காக தான் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு திருப்பியும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. மாவோடைய பதம் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த ஜாலரப்பம் செய்யக்கூடிய இந்த மாதிரி கப்பு எல்லா கடைகள்லையும் இருக்கும். பாத்திர கடைகள்லாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி கப்பு 3 ஹோல்ஸ் உள்ள இந்த மாதிரி டப்பா இருந்துச்சுன்னா அதில் நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசைக்கல்லை நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தியாச்சு. நான் என்கிட்ட சதுரமான கல்லாக இருக்கேனால நல்லா ரவுண்டு நீட்டாக வரலை. நீங்கள் ரவுண்டான கல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பூ டிசைனாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்காது. ஒரு செகண்ட்லேயே நமக்கு இது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி மாற்றி போட்டுறாதீங்க. ஒரு பக்கம் நமக்கு வெந்தால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்ததையும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு செகண்ட்லேயே நமக்கு இது வெந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம கை வச்சு அப்படியே எடுத்தாலே அப்படியே அடர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், சுட்டதில் நான் 1 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு சுட்டதையும் 1 எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு ஜாலரப்பத்தையும் எடுத்து வச்சுட்டு இதில் நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி பண்ணும்போதே நான் அதில் கறி துண்டாக பார்த்து தான் நான் பொடிசாக கட் பண்ணி கிரேவி வச்சுருக்கேன். எலும்பு துண்டை எடுத்துகிட்டு வெறும் கறி துண்டு மட்டும் போட்டு கிரேவி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு கரண்டி எடுத்து நம்ம ஓரத்தில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மிலேயே தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ண வரலைன்னா தனியாக ஒரு தட்டில் சுட்டு வச்சு 2 எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் திருப்பி ஒரு வாட்டி நீங்கள் சுட்டு கூட எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்லை அப்படியே சிம்மில் வச்சுக்கிட்டே தான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம அந்த மாதிரி திருப்பி ஆல்ரெடி நமக்கு வெந்தாச்சு. சும்மா அந்த ரோல் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ஒரு வாட்டி சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு ஸ்டஃபிங் ஜாலரப்பம் ரெடி ஆயிரும். இப்போ மேலே நான் லைட்டாக நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது நல்லா செவந்து எடுத்து நல்லா நீட்டாக வரும். இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா ரோலோடு அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதாவும் நான் நார்மலாக ஜாலரப்பம் சுட்டு வச்சுருக்கேன். ஸ்டஃபிங் இல்லாமல் நார்மல் இதுலேயும் சுட்டு வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தனியாக அந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி முட்டை குழம்புலாம் வச்சிங்கன்னா ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மெத்தேடு பிடிச்சிருந்தனா இந்த மெத்தேடில் செய்யுங்க. இல்லை ஸ்டஃபிங் மெத்தேடு பிடிச்சிருந்தனா 2 எண்ணத்தை சுட்டுட்டு உங்களுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி ரோல் மாதிரி மடித்து எடுத்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.